அர்ஜுனா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கிங் மேக்கர் சாரை பத்தி தான். அட ஆமாங்க. நம்ம திருமாவளவன் ஐயா சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு கல்யாணத்துல போயிட்டு, "என்னைய யாரு எங்க பார்த்தாலும் அட டெல்லிக்கே போனா கூட வாங்க கிங் மேக்கர் அப்படின்னு தான் என்னைய கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாலிமர் நியூஸ்ல அவரை போட்டு, "இவர் கிங் மேக்கர் இல்ல ட்விஸ்ட் மேக்கர்" அப்படின்னு சொல்லி போட்டு செம்மையா கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வைகோ அவர்கள் வந்து என்னங்க திருமாவளவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவர் நோபல் பரிசு கொடுக்கலாங்க அவருக்கு அப்படின்னு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. என்னங்க ஆளாளுக்கு எங்க திருமாவளவனை கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன டீட்டெயில்னு ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. எப்போ இங்க எலெக்ஷன் டேட்னு அறிவிச்சாங்களோ, இங்க கூட்டணி யார் யாருக்கு எத்தனை சீட் அலாட்மெண்ட்னு ஆரம்பிச்சதுல இருந்தே திருமாவளவன் அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதாகட்டும், போன முறை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் அவரே வந்து வீடியோ பேசி எல்லாம் போட்டிருந்தாரு. இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் இங்க தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும், அதனால அப்ப நான் இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க காட்டுமன்னார் கோயில எம்எல்ஏவா நிற்க நான் வந்து தீர்மானித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சப்போஸ் யாருக்கும் வந்து பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஒரு ஹங் அசம்பிளி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு தொங்கு சட்டமன்றம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், அப்போ நான் இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு. ஆட்சி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை என்கிற அடிப்படையை பார்த்தால் 118 ஆக 119 பேர் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் ஆளும் கட்சியாக அமர முடியும். இல்லையே அது தொங்கு சட்டமன்றமாக மாறும். அப்போது கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்து மேலோங்கும். திருப்பி அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட் வச்சு ஹங் அசம்பிளி வரும்லாம் நான் சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல, இங்க காட்டுமன்னார் கோவில்ல நான் எம்எல்ஏவா நிக்கல, அதுக்கு பதிலா ஒரு மிகப்பெரிய தியாகி ஒருத்தரோட வாரிசை வந்து அந்த காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கு விசிகால நீங்க வந்து உங்க சீட்டா உங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்பயும் பிரஸ் மீட்ல வந்து நான் ஹங் அசம்பிளி வரும்லாம் சொல்லல, நான் சொன்னது என்னோட யுக்தியை நான் மாத்தி அமைக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் முன் வச்ச கால பின்னெல்லாம் வைக்கல, என்னோட யுக்தியை மாத்தி அமைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஹங் அசம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிரஸ் மீட் வச்சு என்ன சொன்னார்னா, நான் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னனே இந்த மாதிரிதான் நடக்கும்னு, இதை முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இங்க எம்எல்ஏ தேர்தலில் நிக்க கூடாது அப்படின்றதுக்காக அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்றாரு. இவரே தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்ல எனக்கு யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கல, நானாதான் என் யுக்தியை மாத்தி அமைச்சிருக்கேன் அவரு. அதுக்கு அடுத்த பிரஸ் மீட்ல ஆமா எனக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கணித்தபடி தொங்கு சட்டசபை உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்க வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில இருக்கிறோம், நாங்க அவர் என்ன ஆலோசனை சொல்றாரோ அதுபடி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கூட போய் நாங்க கூட்டணி வைக்கிறோம், அதாவது வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமைச்சரவையில இடம் எடுக்கிறாங்க, வன்னியரசு அவர்களுக்கு வந்து சமூக நீதித்துறை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு திமுகவால தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வருத்தம், என்னென்ன கேவலமா பேசணுமோ அவ்வளவு பேசுறாங்க. இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னா, ராசா அவர்கள் வந்து இந்த விசிகாவை டார்கெட் பண்ணி ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு போஸ்ட் ஒன்னு ட்விட்டர்ல போடுறாரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அவர் டெலீட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப கூட திருமாவளவன் அவர்கள் எந்த எதிர்வினையும் மாற்றல, அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. இப்ப சமீபத்துல ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு தாவேகாவோட கூட்டணியில இருக்கிற அத்தனை பேர்களும் கூட ஒரு தோழமை கட்சிகளோட மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தலைமையில விஜயே பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுல IUML, VCK, மதிமுக இப்படி எல்லா கூட்டணி கட்சிகளுமே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் வழக்கம் போல கையை கோத்து இது பண்ணிட்டு, நாங்கள் இனி அடுத்து இந்த கூட்டணிக்கு என்னன்னு பேர் வைக்க போறோம், நாங்க இந்த கூட்டணியோட கொள்கைகள் எல்லாம் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சி ததும்ப பேசிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 7ஆம் தேதி அன்னைக்கு பிரஸ் மீட் ஒன்றுல பேசும்பொழுது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து திமுகவோட நாங்க வந்து இன்னும் நட்புல தான் இருக்கோம், தாவேகாவோட அமைச்சரவையில எனக்கு இடம் பிடிச்சிருக்கோம், அதுக்காக நாங்க தாவேகா கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் வந்து எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு வந்து கொடுக்கல, நாங்கள் இன்னமும் வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு நல்ல நட்புறவுல தான் இருக்கோம், அவர்கிட்ட நாங்க நிறைய இங்க என்ன நடக்குதோ என்ன சொல்றாங்க என்ன முடிவெடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறோம், நாங்கள் கூட்டணி இருக்கா அப்படின்னு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க.
ஆமா நாங்க இன்னும் கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொஸ்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம் இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். அப்ப இது உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லி பத்தி எரியுது. அடுத்து வன்னியரசு அவர்கள் பேசும்பொழுது எங்க தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய உரை ஆற்றிட்டு போயிருக்காரு. அந்த உரைக்கு கோனார் உரை எழுதுற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆகா இது ஏதோ பேக் ஃபயர் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு விசிகே சேர்ந்த பாலாஜி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர், அவர் உடனே ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது. அவர் வந்து கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லல, அதாவது ஆடு காணா போன மாதிரி கனவுதான் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி அவர் சொல்லலைங்க. இதற்கு முன்னாடி திமுகவோட நல்ல நட்புல இருந்தோம், இதுக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு ஒரு ட்வீட்லயே போட்டிருக்காரு. அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்னு பிராக்கெட்ல எல்லாம் போட்டு அதுக்கு வந்து கிராமர்லாம் நமக்கு எடுத்திருக்காரு பாடம். அப்போ பிரஸ் மீட்ல நம்ம லைவா நம்ம கேட்டது, அப்ப நம்ம காதுக்கு தப்பா ஏதாவது வர மாதிரி எதுவும் செட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. எங்கள் தலைவர் வந்து அப்படி சொல்லல, இருக்கோன்னு சொல்லல, இருந்தோன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு பூசி முழுகல். வைகோ அவர்கள்கிட்ட வந்துட்டு என்னங்க இது அமைச்சரவையில வந்து இடம் வாங்கியிருக்காங்க, ஆனா வந்து நாங்க வந்து இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்க அவருக்கு, இந்த மாதிரி ஒரு பதில சொன்னதுக்கு இருக்காரு. ஸ்டாலினோட கருத்து பங்கேற்பு நாங்க தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அப்போ திருமாவளவன் அவர்கள் எதற்காக இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்கிறாரு? இன்னும் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா? இது வந்து ஏற்கனவே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து சொன்னோம், ஏன் வந்து காட்டுமன்னார் கோயில்ல வந்து எம்எல்ஏவா நிக்கிறேன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ண வைக்கிறாங்கன்னா அப்ப திமுக அரசு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்போ இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தாவேகா கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆமாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா மாத்தி 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 பேசுறாரு. திமுக கூட இருக்கிறோங்கிறாரு, இல்லைங்கிறாரு. நாங்க திமுக கூட்டணியில இல்லைங்கிறத திமுக தான் அறிவிச்சிருச்சு அப்படின்றாரு, திமுக எங்களை வெளியேற்றிருச்சு அப்படின்றாரு. அப்போ எதுக்கு இப்படி மாத்தி 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 பேசுறாரு? இன்னைக்கு இத்தனையுமே பிரஸ் மீட்ல கேமராக்களின் முன்னாடி பேசுறாரு. அது அவருக்கு புரியுதா? எதற்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? அப்போ திமுக நாங்க தான் சமூக நீதி காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற திமுக கூட இருக்கிற விசிகாவை ஒரு பிரஷர் உள்ளாக்குதா? அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை வந்து சுதந்திரமா செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணுதா அப்படிங்கிறதும் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். திருமாவளவன் அவர்கள் நான் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவன், எனக்கு மிகப்பெரிய அரசியல் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாரு. அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எதற்காக நீங்க இந்த அளவுக்கு திமுகவுக்கு பின்னாடி இப்படி அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவு உங்களை இது பண்ணாலும் நீங்க இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு முன்னாடி இருக்க கேள்வியா இருக்கு. நீங்க அமைச்சரவை வாங்கினதை பொறுத்துக்க முடியாம எந்த அளவுக்கு ஆராசா அவர்கள் கேவலமா பேசினாங்க, அப்ப கூட நீங்க எதற்காக பேசாம இருக்கீங்க அப்படின்றது ஒன்னும் புரியல. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் மரணம் முட்டு கொடுத்து எல்லா மக்களோட அதிருப்தியும் சம்பாரிச்சது விசிக. அதனாலதான் விசிகாவோட ஓட் பேங்க் பெரிய லெவல்ல வந்து காலியாச்சு. அப்படி இருந்தும் கூட எதற்காக திமுகவினர் வந்து விசிக மேல இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா, அப்ப திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் விசிகால இருக்கிறவங்களும் திமுக கடந்த ஆட்சியின் போது எங்களுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கறத மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மக்கள் முன்னாடி ஏதோ ஒரு இதா வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு, அப்ப இவர் வந்து இப்படிதான் இருப்பாரு போல இருக்கு, இப்போ வந்து பாருங்க பாலிமர் நியூஸ்லாம் வந்து உங்களை ட்விஸ்ட் மேக்கர் அப்படின்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா, அப்போ மக்கள் மன்றத்துக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல நீங்க வந்து அந்த கூட்டணியில இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கூட்டணிக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்க கண்ணியம் காத்தும் கூட அதை செய்ய திமுகவினர் தவறுவது ஏன்? எதற்காக உங்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப திருமாவளவன் அவர்கள் பொது வெளிக்கு வரணும், திமுக என்ன செஞ்சதுங்கிறத வெளிப்படையா சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவரோட பேரும் அவர் கட்சியில இருக்கிறவங்க பேரும் தான் தொடர்ந்து டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.